ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எஸ்டர்டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி சொல்லிக்கிறேன். எஸ்டர்டே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் போட முடியல. சம் பர்சனல் ஒர்க் இருந்தது, அவுட் சைட் போயாச்சு. டுடே இன்னைக்கான ரிப்போர்ட்டை பற்றி பார்த்துடலாம். டுடே இன்னைக்கான ரிப்போர்ட் என்னன்னா, ஓவரால் பார்த்தீங்கன்னா 9,450 அந்த மாதிரி ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகேங்களா, ஒரு அக்கௌண்ட்டில். இன்னொரு அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 9,000 இங்கே லாஸ் காட்டும். எதனாலன்னா அது 9,000 லாஸ் காட்டுறது மீனிங் என்னன்னா, இது கேரி ஃபார்வர்ட் பொசிஷன் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. இது எடுத்திருக்கான லாஜிக் என்னன்னா, இந்த நெக்ஸ்ட் மந்த் ஃபியூச்சருக்கும் அதுக்கு அடுத்த மந்த் ஃபியூச்சருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 55 பாயிண்ட்ஸ் இருக்கிறதால அது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி எடுத்திருக்கேன். அதனால அதில் இப்போ நியர்பை 16K பக்கம் நெகட்டிவாக காட்டுது. அதில் 16K நெகட்டிவ் காட்டுதுன்னா இங்கே மட்டும் ஏன் 9Kவை காட்டுதுன்னா, அப்போது ரிமைனிங் இருக்கிறது இன்னைக்கு டுடேக்கான ப்ராஃபிட். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் ஸ்பிளிட் அப் இந்த அக்கௌண்ட்டில் அந்த நெகட்டிவ்ல இருக்கிற அக்கௌண்ட்டை ப்ராஃபிட் ஸ்பிளிட் அப் பார்த்துடலாம். இங்கே பாருங்க, ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இந்த நேச்சுரல் கேஸ் செப்டம்பர் ஃபியூச்சர்னு இருக்குல்ல, இது கேரி ஃபார்வர்டுக்கானது. ஓகேங்களா, இதை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறது இதுலேயே ஃபியூச்சரில் ஒரு லாட் ஃபியூச்சரில் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். அதில் ஒரு 2K ப்ராஃபிட் வந்தது. அதை மைனஸ் பண்ணி தான் இங்கே 14Kவாக காட்டும். இங்கே பாருங்கள், இதில் இது ரெண்டும் கம்பைன் பண்ண எவ்வளோ லாஸ் காட்டுது, 16K காட்டுதுங்களா. இங்கே பாருங்கள், இது 14K தான் காட்டுது. அந்த ரிமைனிங் 2K பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். நேச்சுரல் கேஸ் ஃபியூச்சர் பார்த்தீங்களா, இங்கே எடுத்திருக்கேன் பாருங்கள், 4 லாட் 252.80க்கு எடுத்து 253.20க்கு ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருக்கேன். அதில் 2K தான் அதனுடைய ப்ராஃபிட். ஓகேங்களா, இந்த அக்கௌண்ட்டு இதோட முடிஞ்சது. சரிங்களா, இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் 2K, இது எல்லாமே கம்பைன் பண்ணால் ஓவராலாக 6.5K கிடச்சிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டில் சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாம். 1100 நியர்பை சார்ஜஸ் வந்திருக்கு. 6.5Kல 1100 போச்சுன்னா கூட அரௌண்ட் நம்மளுக்கு 5K மேலே இன்னைக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா, இந்த கேரி ஃபார்வர்ட் பொசிஷனை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. இது நான் இந்த மந்த் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலான்னு இருக்கேன். இல்லை சம்மாவும் கொஞ்சம் பெரிய லாஸ் 20K பக்கம் இருந்துச்சுன்னா இதை க்ளோஸ் பண்ணிடலான்னு இருக்கேன், இந்த கேரி ஃபார்வர்ட். ஆனால் நம்ம டெய்லி பண்ணுறது தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, டெய்லி நம்ம என்ன பண்ணுன்றதை பொறுத்து இன்னைக்கான டெய்லி ப்ராஃபிட் 6 இதில் இந்த அக்கௌண்ட்டில் 5K கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இது ஒரு அக்கௌண்ட்டு. இங்கே பாருங்கள், இது ஒரு அக்கௌண்ட். ஓகேங்களா, இன்னொரு அக்கௌண்ட்டை பார்த்துடலாம். இன்னொரு அக்கௌண்ட் எப்படின்னா, இது பாருங்கள், இது இன்னொரு அக்கௌண்ட்டு. இதில் 9,452 அந்த மாதிரி ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகேங்களா, இதில் சார்ஜஸ் பார்த்துடலாம். பாருங்கள், சார்ஜஸ் இந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த சார்ஜஸ் 930 இந்த மாதிரி சார்ஜஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 8.5K இதில் ப்ராஃபிட் வந்திருக்கு. இதில் எந்த கேரி ஃபார்வர்ட் பொசிஷனும் கிடையாது. ரிஃப்ரெஷ் பண்ணி கூட காட்டுறேன். பாருங்கள், எந்த கேரி ஃபார்வர்ட் பொசிஷனும் கிடையாது. இதில் 8.5K இந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு இந்த அக்கௌண்ட்டில். ஓகேங்களா, இதுதான் என்ட்ரி எக்ஸிட்ஸ் இன்னைக்கு ஒரு 30 என்ட்ரி எக்ஸிட்ஸ் பண்ணியிருக்கோம். எதனால் இந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்குன்னா, இன்னும் எக்ஸ்பைரி எக்ஸாக்டாக 3 days தான் இருக்குது. அதனால் எஸ்டர்டே நான் பார்த்தீங்கன்னா பண்ணல, அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தேன். எஸ்டர்டே பண்ணியிருந்தாலும் நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். நான் அவங்க எஸ்டர்டே டே பிஃபோர் வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், ப்ரீமியம் ஹையாக இருக்குது, ஓப்பன் ஆகும்போதே அந்த அளவுக்கு மெல்ட் ஆகி தான் ஓப்பன் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். பாருங்கள், ஒரு நிமிஷம், செப்டம்பருக்கான டேட்டா போய்க்கலாம். செப்டம்பர் வெட்னஸ்டே. சரிங்களா,
பாருங்க வெட்னஸ்டே க்ளோஸில் நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் 2200 அந்த மாதிரி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, ப்ரீமியம் ஹையாக இருக்குது. ஃபெட் மீட்டிங் முடிஞ்ச உடனே டுமாரோ ஓப்பன் ஆகும்போது ரொம்ப குறைஞ்சி தான் ஓப்பன் ஆகும் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாருங்கள், நான் அந்த வீடியோஸில் 150 to 100 பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அதிகபட்சமாகவே அன்றைக்கி வந்து கேப் டவுன் ஆயிருந்தது. அதே இடத்துல ஓப்பன் ஆயிருந்தாலும் ப்ரீமியம் எந்த அளவுக்கு மெல்ட் ஆயிருக்கு பாருங்கள். 2200 எங்கே இருக்குது, இங்கே வந்து பாருங்க 1900 எங்கே இருக்குது பாருங்கள். 1900 போது ஓவராலாக நம்மளுக்கு 3300 பாயிண்ட்ஸ் அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஆனால் க்ளோசிங்கில் பார்த்தீங்களா 1500க்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே க்ளோஸ்க்கும் டுடே க்ளோஸ்க்கும் அதே தான், வெட்னஸ்டே க்ளோஸ்க்கும் தர்ஸ்டே க்ளோஸ்க்கும் நியர்பை 700 பாயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இதுக்கு ரீசன் தெரிஞ்சிருக்கா? எதனாலன்னா ஃபெட் மீட்டிங் இருந்ததால தான் இந்த அளவுக்கு ப்ரீமியம் வந்து அப்படி ஸ்டேபிளாக இருந்தது. ஓகேங்களா? இந்த ஃபெட் மீட்டிங் இல்லைன்னா இந்த அளவுக்கு ப்ரீமியம்ஸ் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? இது இன்னைக்கான, இது எஸ்டர்டேக்கான, இது வெட்னஸ்டே தர்ஸ்டேக்கானது. பாருங்க இன்னைக்கான டேட்டாவும் பார்த்துடலாம். பாருங்க இன்னைக்கு க்ளோசிங் பாருங்க 1200 தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நியர்பை 1170 to 180 ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுதான் கோல்டு. அந்த ப்ரீமியம் வந்து பாருங்க அந்த ஈவெண்ட்டுக்காக வெயிட் பண்ணது, ஈவெண்ட் முடிஞ்சோடனே க்ளோஸ் ஆயிடுச்சு. 23rd எக்ஸ்பைரின்றதால இன்னும் ஒர்க்கிங் டேன்றது மண்டே டியூஸ்டே தான் இருக்கு. இந்த அளவுக்கு மெல்ட் ஆயாச்சு. சரிங்களா? இதுதான் வந்து அந்த டேட்டாவை நம்ம பார்க்குற விதம். சரிங்களா? இதுதான் இந்த அக்கௌண்ட்ல கிடைச்ச ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட் பிரேக்கப் பார்த்துடலாம், எந்தெந்த செக்மெண்ட்ல எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்குன்றது. இங்கே பாருங்க கோல்டில் 1600 தான் கிடைச்சிருக்கு. நேச்சுரல் கேஸில் தான் அதிகபட்சமான ப்ராஃபிட் வந்திருக்கு 6000 அந்த மாதிரி. சில்வர்லேயும் பார்த்தீங்கன்னா 1500 கிடைச்சிருக்கு. நேச்சுரல் கேஸில் அதிகமான ப்ராஃபிட் கிடைச்சதுக்கான காரணம் அதுவும் 23rd எக்ஸ்பைரி, ப்ரீமியம் அந்த அளவுக்கு மெல்ட் ஆனது. சரிங்களா? அதை நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். அதை வந்து இது நான் ஃபியூச்சர் டேட்டாவை எனக்கு தெரியும் இந்த அளவுக்கு தான் ப்ரீமியம் இருக்கணுன்றது, அதை கோ த்ரூ பண்ணி நான் அந்த அளவுக்கு பொசிஷன் எடுத்ததால இன்னைக்கான நல்ல ப்ராஃபிட்டர் கிடைச்சிது. எஸ்டர்டே மிஸ் பண்ணியாச்சு. டுடே இன்னைக்கு வந்து அதுக்காக நிறைய நேரம் மார்க்கெட்ல இருந்து இந்த ப்ராஃபிட்டை கெயின் பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா? இந்த ஒரு அக்கௌண்ட்ல. ஓகே சரிங்களா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட ஹரி ட்ரேடிங் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எஸ்டர்டே வீடியோ போடாததுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி என்னோட வீடியோக்களை போஸ்ட் பண்ணுங்க. எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் என்னோட நம்பர் இந்த ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ன காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். டெலிகிராம் நம்பரும் கொடுத்துருக்கேன். இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கமாடிட்டி சம்மந்தமாக ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் எனக்கு கேட்கலாம். நான் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் டைரெக்ஷனல், நல்ல நான் டைரெக்ஷனல் தான் அதிகமாக பண்ணுவேன். டைரெக்ஷனலும் சம்டைம்ஸ் பண்ணுவேன். சரிங்களா? அதான் இன்னைக்கு வந்து ஒரு பொசிஷன் எடுத்திருக்கேன் பாருங்க. அது மாதிரி தான் இந்த ஒரு அக்கௌண்ட்டில் நான் கேரி ஃபார்வர்ட் பொசிஷன் எடுத்திருந்தேன்ல, அதுதான் இந்த கேரி ஃபார்வர்ட் பொசிஷன் தான். சம்டைம்ஸ் இந்த மாதிரி எடுப்பேன். அது கொஞ்சம் ரிஸ்கி தான், பட் இருந்தாலும் அந்தளவுக்கு ப்ரீமியம் அதிகமாக இருக்குல்ல. ஒரு எக்ஸ்பைரிக்கும் அடுத்த எக்ஸ்பைரிக்கும் பார்த்தீங்கன்னா நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு 20% நியர்பையில் வந்து ப்ரீமியம் வந்து 5000 ஆகுது. ஓகேங்களா? அதனால தான் வந்து இந்த அளவுக்கு நான் ப்ரீமியம் பார்த்ததில்லை இந்த எக்ஸ்பீரியன்ஸில். அதனால ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மந்த்து ஃபியூச்சரை பை பண்ணிட்டு அதுக்கு அடுத்த மந்த் ஃபியூச்சரை செல் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம், ஏன்னா ப்ரீமியம் கொஞ்சமாக குறையுன்றதுக்காக. இல்லைன்னா கூட ஒரு 20K இல்லை 25K அந்த மாதிரி நெகட்டிவ் போச்சுன்னா நான் க்ளோஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். சரிங்களா? அது சம்டைம்ஸ் நம்ம நினைச்சது நடக்கலைனாலும் ஒரு லாஸ் அக்செப்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது நம்மளுடைய மார்க்கெட்டில் அது ஒரு லெசனாக இருக்கணும். சரிங்களா? அது மேக்ஸிமம் நம்ம டெய்லி பண்ணுறது ஒர்க்கிங்கில் அது ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஹையாக இருக்கும்போது நம்ம நினச்சி எடுக்கிறோம், அது மேபி மார்க்கெட் என்ன கொடுக்குதோ அது நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ப்ளீஸ் ஹரி ட்ரேடிங் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எது டவுட்ஸாக இருந்தாலும் டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.